சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள சுகபனேஸ்வரர் திருக்கோவிலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு. முன்னூறு பேருக்கு அன்னதானம் வழங்கி உற்சாக கொண்டாட்டம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு கொண்டாடுவது கிடையாது என கூறியிருந்தனர். இந்த நிலையில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் வேண்டுகோளுக்கிணங்க பிறந்த நாளுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களால் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் மாநகர் மாவட்டம் சார்பில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள சுகபனேஸ்வரர் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சிவபெருமானுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பட்டாடை உடுத்தி வண்ண வண்ண வாசனை மலர்களை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேதங்கள் முழங்க அர்ச்சனைகள் நடைபெற்ற பின்னர் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பெயருக்கு அர்ச்சனை நடைபெற்றன. பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவமூர்த்தியான சிவபெருமான் சொர்ணாம்பிகை தாயாருக்கு பல்வேறு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தங்க ரதத்தில் எழுந்தருள செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து தங்கத்தேரில் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செவ்வாய்ப்பேட்டை பகுதி செயலாளர் தக்காளி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநகர் மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு தங்கத்தேரினை இழுத்துச் சென்றனர். தேரானது திருக்கோவிலின் பிரகாரத்தில் வலம் வந்து மீண்டும் சன்னிதானத்தை வந்து அடைந்தது. தொடர்ந்து தங்கத்தேரில் உள்ள சிவபெருமானுக்கும் சொர்ணாம்பிகை தாயாருக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 300 பேருக்கு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாநகர துணை செயலாளர் சீனிவாசன், பொதுக்குழு உறுப்பினர் நாராயணன், மகளிரணி துணை செயலாளர் ஜெயலட்சுமி, சேலம் ஒன்றிய செயலாளர் அப்பாவு மற்றும் கண்ணன், கொண்டலாம்பட்டி பகுதி செயலாளர் செந்தில்குமார், கிச்சிப்பாளையம் அவைத்தலைவர் செல்வம், காசி, செவ்வாய்ப்பேட்டை அவைத்தலைவர் மாதேஷ், துணை செயலாளர் இன்பா, ஜீன்ஸ்குமார், குணா, கார்த்தி, 29வது டிவிஷன் சம்பத், பாலகிருஷ்ணன், பாபு, சந்தோஷ், நவீன்குமார், 32வது வார்டு செயலாளர் விஸ்வா உள்ளிட்ட மாநகர கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.